ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிடிஎஸ் ஜாப்போட நேச்சர்ஸ் அண்ட் எப்படி இருக்கும், அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜிடிஎஸ்னால் போஸ்டல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி, கிராமின் தக் சேவக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஆனாலும் இதுவும் ஒரு வகையான கவர்மெண்ட் ஜாப் தான். இப்போ பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கும். காலையில் ஒரு 9 to 3 6 hours, மேக்ஸிமம் 6 hours, 4 to 6 hours சொல்லுவாங்க. அவ்வளோதான் உங்களோட ஜாப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 வகையாக இருக்குது: பிபிஎம், ஏபிபிஎம் அண்ட் தக் சேவக். இதில் பார்த்திங்கன்னா பிபிஎம் அண்ட் ஏபிபிஎம் பார்த்திங்கன்னா பிஓ பிரான்ச் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டர்லேயே 3 டைப்பாக இருக்குது. ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆஃபீஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு 2-3 இருக்கும். அதுக்கு கீழே ஒரு ஹெட் ஆஃபீஸ் கீழே நிறைய எஸ்ஓஸ் இருக்கும். சப் ஆஃபீஸ் இது பார்த்திங்கன்னா மெயின் சிட்டிஸில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸுங்கிறது ரூரல் ஏரியாஸில் மேக்ஸிமம் இருக்கும். பிரான்ச் ஆஃபீஸில் தான் கீழே ரொம்ப லோயஸ்ட் லெவல் போஸ்ட் ஆஃபீஸில், மேலே எஸ்ஓ, அதுக்கு மேலே ஹெச்ஓ. இப்போது பிஓஸில் தான் நம்ம ஜிடிஎஸ் வேலை மேக்ஸிமம் எடுப்பாங்க எல்லாருமே, பிபிஎம் அண்ட் ஏபிபிஎம். அங்கே பிபிஎம்மோட வேலை என்னென்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. பிஓவில் பார்த்துட்டிங்கன்னா ஏபிபிஎம்மோட வேலை மெயில் டெலிவரி தான் மேக்ஸிமமாக இருக்கும். தாக் சேவக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெயில் டெலிவரி இருக்கும். மெயின் எஸ்ஓவில் இருக்க மெயின் ஏரியாவில் மெயில் டெலிவரி இருக்கும். இன்னொன்று பேக்கர்னு சொல்லுவாங்க. பேக்கர்னால் பிஓக்கு போகிற பேக்ஸ், அங்கே மெயில் டெலிவரி பண்ணுற பேக்ஸ் எல்லாம் ஹெச்ஓலேருந்து வந்து அதை வந்து பேக் பண்ணி தனித்தனியாக பிரித்து வைக்கிற மாதிரி வேலை இருக்கும். மெயில் கேரியர் அப்படிம்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பிஓலேருந்து இன்னொரு பிஓக்கு மெயில்ஸை டெலிவரி பண்ணுற மாதிரி ஒர்க்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.